கோடெக்ஸ் ஏஜென்ட் பற்றி ஒரு ஓவர்வியூவை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓப்பன்ஏஐ லான்ச் பண்ண ஒரு ஏஐ ஏஜென்ட் தான் இந்த கோடெக்ஸ். ஸோ கோடெக்ஸ் பேசிக்காக ஒரு க்ளவுடில் ரன் ஆகிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட்டால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாஸ்க்லாம் ஹியூமன்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த ஏஜென்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ இந்த கோடெக்ஸ்ன்ற ஏஐ ஏஜென்ட் கோடெக்ஸ் ஒன்னுன்ற ஒரு ஏஐ மாடலை யூஸ் பண்ணுது. ஸோ இந்த கோடெக்ஸ் ஒன் மாடல் பேசிக்காக என்னென்னா ஓப்பன்ஏஐயோட அட்வான்ஸ் மாடலான O3ல ஃபைன் டியூன் பண்ண மாடல் தான் இந்த கோடெக்ஸ் ஒன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோடெக்ஸ் ஒன் மாடலால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாஸ்க்லாம் ஹியூமன்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ண முடியும். ஸோ அதுக்காக அவங்க ஹியூமன்ஸ் எழுதின கோட்ஸ் அண்ட் புல் ரெக்வஸ்ட்டை டேட்டா செட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு ரிசல்ட் ரொம்ப சிமிலராக கிடைக்குன்றதுக்காக. அண்ட் இந்த மாடலுக்கு agent.mdன்னு ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. அந்த ஃபைல் பேசிக்காக என்னென்னா அந்த மாடலுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த எம்டி ஃபைலில் இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது எப்போது என்ன டவுட் வந்தாலும் அந்த எம்டி ஃபைலில் ரெஃபர் பண்ணிக்கும். ஸோ தட் அந்த டாஸ்க்லாம் நம்ம ஹியூமன்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு இதே மாதிரி ஏஐ கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மிஷின் வித் பிரெயின் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.